சார் சத்தியமா நான் உண்மையை சொல்ல போனா நீ நாராயணன்ட்ட வேலை பார்க்கறது எனக்கு பிடிக்கல. ஆனா நாராயணன் உன்னை மன்னிச்சுட்டான், அதனால நீ தப்புச்ச. நாராயணன் சார் கிட்ட 15 வருஷமா விசுவாசமா இருக்கேன். இனியும் அப்படிதான். ராஜாராம் சார் ஊர்ல இருக்காரு. பெங்களூர் போயிருந்தாரு, வந்திருப்பாரு. திரும்பி உயிரோட வந்தா தானே. ராஜாராம் சார் ஆபீஸ் வரைக்கும் போகணும், போயிட்டு வரலாமா? எதுக்கு சார்? நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்டு டீட்டெயில் சொல்றேன். இல்ல நான் நேர்ல பேசணும், வாங்க போயிட்டு வரலாம். சரி சார், நீங்க எதுக்கும் கணேஷ் சார் கால் பண்ணி வரேன்னு சொல்லிடுங்க. கரெக்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், மிஸ்டர் அசோகன் ப்ராஜெக்ட் முடிஞ்சு 3 மாசம் ஆகுது. பில் அனுப்பி செட்டில்மெண்ட் கேட்டா 2 மாசமா இழுத்தடிச்சிட்டே இருக்காரு. அவர் செல்லுக்கு காண்டாக்ட் பண்ண ஆஃபீஸ் நம்பரை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாரு சார். ஓ, நீங்க வேணா எவ்வளோ அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கு? டோட்டலா 40 lakhs பேலன்ஸ் இருக்கு சார். சரி, நான் நேரில் பேசிக்கிறேன். ம், மிஸ்டர் பிரேம்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்தால் உள்ளே அனுப்புங்க. ஓகே சார். ஓகே. என்ன நிவேதா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா. கணேஷ், அனு பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அனு வீட்டுக்கு வந்தாச்சுன்னு இப்பதான் நிவேதா ஃபோன் பண்ணி சொன்னா. தேங்க் காட், நம்ம நம்பின தேவன் நம்மள கைவிடல. ஆமா, ராஜா கிட்ட எப்படி பேசி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் மூச்சே வந்தது. முதல்ல அனு போய் பார்க்கலாம் வாங்க கணேஷ். போலாம் சுந்தரம். அப்புறம் பிரேம் இப்போ ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லியிருக்காரு, அவரை பார்த்துட்டு போலாமா? ம், ஓகே. என்ன வரதன், ராஜாராம் சார் ஆஃபீஸ்க்குள்ளேயும் ஆள் வச்சிருக்கீங்க போல இருக்கு. சார், அந்த பையனை ஒரு வாட்டி திட்டிட்டேன், அதான் முறைச்சு பார்த்துட்டு போறான். நிஜமாவா? ஆமாங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, கணேஷ் சாரை மீட் பண்ணணும். எம்டி ரூம்ல இருக்காரு, போங்க Okay. சார். வாங்க. தம்பி, ஒரு நிமிஷங்க வாங்க. என்ன சார்? சார் உங்களுக்கு முன்னாடி திட்டிருக்காரா? இவர் எனக்கு நல்ல பழக்கம், என்ன ஏன் சார் திட்ட போறாரு? சார் நீங்க போங்க. சரிங்க சார். போய் சொல்றீங்க, நாராயண்ட வேலை பார்த்துட்டு அவனுக்கே துரோகம் பண்றீங்களா? சார் சத்தியமா நான் தப்பு பண்ணல, வேணும்னா என் குழந்தை போட்டு தாண்டுறேன். யோ, நீ பண்ற தப்புக்கு எதுக்கு அவ பிள்ளையெல்லாம் இருக்கிறேன்? பாய. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்ச்சேஸ் தான் ரொம்ப பிரச்சனையா ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க பிரேம், நீங்க வருவீங்கன்னு இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். வாங்க பிரேம். சார் எப்ப பெங்களூர்ல இருந்து வர்றாரு? ப்ராஜெக்ட் ஃபைனலைஸ் ஆனோடனே கிளம்பி வரதா சொல்லியிருக்கான். ஓ, சரி, அப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமே. என்ன விஷயம் சொல்லுங்க வருதோ, அப்பதானே தெரியும். ஒன்றும் இல்லை சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃப்ளாட் ஒன்று கேட்டிருந்தான், அது விஷயமா நாராயண்ட்ட ஃபோனில் பேசினேன். அப்பதான் அவன் சொன்னான், இந்த ஃப்ளாட் செல்ஸையும் ஃபுல்லாகவே ராஜாராம் சாரே ஹேண்ட் ஓவர் பண்ணலான்னு இருக்க மாதிரி சொன்னான். ஸோ அது விஷயமா உங்களை பார்த்து பேசி போதான் சார் வந்தேன். எனக்கும் நிறைய கால்ஸ் வந்தது பிரேம். இது விஷயமா மிஸ்டர் நாராயணை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு, இந்த டீட்டெயிலாம் அவர் இமெயில் ஐடிக்கு அனுப்ப முடியுமா? முடியும். முதல்ல மார்க்கெட்ல ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் முடிவு பண்ண முடியும். அது கொஞ்சம் டைம் ஆகுமே. ஓகே சார், யூ டேக் யூர் ஓன் டைம். என் ஃப்ரெண்டை கூட்டிட்டு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். வாங்க பிரேம். வரேன் சார். வரேன் சரி சார். சார். என்ன வரதன், இதில் உங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லையே? சார், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? சேச்சே, ஒரு தப்பான ஆள் சொன்னா அதை சீரியஸாக எடுத்துக்க முடியுமா? என்ன இது உங்க மூலமா முடிஞ்சிருந்தா உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிருக்கும் இல்லை? நேர்மையான கமிஷன் தப்பே இல்லை, புரியுதா? ஓகே சார்.
பாட்டி என்னம்மா நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ம். ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வா. ம். இல்லடி, நான் இங்க ஒருத்தி குத்துக்கல்லு மாதிரி இங்க உட்கார்ந்துருக்கேன். என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மேடம் இவ்வளவு சீக்கிரம் எங்க கிளம்பிட்டீங்க? என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். எந்த ஃப்ரெண்டு? சொல்லுடி. எதுக்கு இப்ப இந்த விசாரணை இல்ல? அவ ஃப்ரெண்ட தானே பார்க்க போறேன்னு சொல்றா, அனுப்பி வைக்க வேண்டியதானே? அவ எந்த ஃப்ரெண்ட பார்க்க போறான்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த விசாரணையே. அனு வீட்டுக்கு தானே போறா? என்னடா அது, இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு பயங்கரமா சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணா இவ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாலேன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டீங்களா? இது பாரு, நீ கண்டுபிடிச்சதாவே இருக்கட்டும். பிரியா அனு வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், போக விடுமா. ப்ளீஸ் மம்மி. மஞ்சு அவங்க அம்மா நினச்சி ரொம்ப மனசு உடஞ்சு போயிருக்கா. அவளை பார்த்து பேசினா அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நான் போயிட்டு வந்துடுறேன். முடியாது, என்னால அனுப்ப முடியாது. ஒழுங்கு மரியாதையா உள்ள போ. ஏன் பல்லவி, இந்த மாதிரி சமயத்துல கூட நீ அடம் பிடிக்கணுமா? மம்மி, மஞ்சுக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பில் தலையிட மாட்டேன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. இப்பயும் அவளை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுற. மஞ்சுவோட காலேஜ்ல நீ பேசுறதையோ பழகிறதையோ இல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதையோ தான் நான் தடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா நீ அவ வீட்டுக்கு போறதோ இல்ல பர்சனல் விஷயம் பேசுறதோ நான் தடுக்க மாட்டேன்னு எப்ப சொன்ன? என்ன மம்மி பேசுற? நீ பேசுறது உனக்கே காமெடியா இல்லையா? ஃப்ரெண்ட்ஷிப்னா எல்லா நேரத்துலயும் ஹெல்ப்பா இருக்கிறதும், கஷ்டம்னு வரும்போது தோல்ல சாய்ச்சி கண்ணீரை தொடச்சி விடுறதும் தான் ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் ஒரு கோட்டை போட்டு அங்க பேசி இங்க பேசுன்னு சொன்னா ரொம்ப சைல்டிஷா உனக்கே தெரியல? போதும் நிறுத்தடி. சும்மா லெக்சர் கொடுத்துட்டே போற. போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். என்ன மீறி நீ அங்க போறதா இருந்தா போ, ஆனா திரும்பி வராத. பல்லவி, அங்கே இருந்துடு, புரிஞ்சுதா? நான் கேக்குறேன் பிரியா, நீ வா. விடு பாட்டி. இதெல்லாம் நல்லா இருக்கா பல்லவி? அந்த குழந்தைய எதுக்கு இப்படி அழ வச்சு பாக்குற? அதெல்லாம் என்னடி உனக்கு சந்தோஷம்? அக்கா, நான் பல்லவிய பார்க்க போறேன். எதுக்கனு தேவையில்லாம? இல்லக்கா, இது தேவை, ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு ஒரு முடிவு தானா ஏற்படும்னு நம்பிக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா எதுவுமே வேலைக்காகாதுக்கா. இதுக்கு ஒரு முடிவு பண்ணி ஆகணும். அதுக்காக பல்லவிய போய் பார்த்து நீ அவமானப்பட்டு திரும்பி வரணுமா? அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, முடிவு கிடைக்கணும். நீ எதிர்பார்க்கிற எந்த முடிவும் பல்லவி கிட்ட இருந்து உனக்கு கிடைக்க போறது இல்ல. அப்படி நினைச்சு ஒதுங்கி இருக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது. நிவேதா மேரேஜ், கார்த்தி மேரேஜ், இங்கேயும் அங்கேயும் நடக்க வேண்டிய கல்யாணங்கள் எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் நடக்கணும்னா பல்லவி மனசு மாறணும். இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும். இது எல்லாத்துக்கும் பல்லவியை சம்மதிக்க வைக்க என்னால முடியும்க்கா. என்னக்கா சொல்ற? சரி, நானும் உன்னோட வரேன். வேணாங்க்கா, பல்லவி ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்காங்க. உன்னை பார்த்தா அவங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகும். இல்ல, சரி, அப்போ சந்தோஷ கூட கூட்டிட்டு போ. எதுக்குக்கா? சொன்னா கேளானு. சரிக்கா. குட். சந்தோஷ், என்ன பிரிமா? அம்மாவோட கொஞ்சம் வெளியே போயிட்டு வாயே. சரி பிரிமா.
போயிட்டு வானு. சரிக்கா, நான் வரேன். ம், வாடா. இந்தாங்க. ஆ என்னடா? இல்லம்மா, பல்லவி ஆண்டி உங்ககிட்ட கோவமா பேசிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அதனால என்ன? அவங்க பேசினா பேசட்டும், நாம அமைதியா இருப்போம். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? சரிம்மா. சரி வா. அனு, வா அனு. எப்படிமா இருக்க? இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு கேள்விப்பட்ட உடனே நாங்களாம் எப்படி பறித்து வச்சு போயிட்டு தெரியுமா? உள்ள வாமா. நீ உள்ள வானு. வா சந்தோஷ், வாப்பா. நாங்க உள்ள வரலாமா பல்லவி? வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பல்லவி. வாங்க. உட்காருங்க. என்ன அனு சாப்பிட்ற? எதுவும் வேண்டாம் ஆண்டி. நான் இப்போ உள்ள வந்தது உங்க வீட்டுக்குள்ள மட்டும் இல்ல, உங்க மனசுக்குள்ளேயும் தானே நினைக்கிறேன். இந்த வார்த்தை அலங்காரம்லாம் எதுக்கு? வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் முடிவு பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பல்லவி. முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான். அது நல்ல முடிவா இருக்கணும்னு தான் என்னோட ஆசை பல்லவி. உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவசியம்தான் பல்லவி. என் வாழ்க்கை, உங்க வாழ்க்கை, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும்னா நீங்க என் ஆசையை நிறைவேற்றி தான் ஆகணும். ஒரு நல்ல முடிவை எடுத்து தான் ஆகணும் பல்லவி. அவர் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டார்? அவருக்கு எதுக்கு இந்த தண்டனை? என்னை ஏமாத்தி என் கழுத்துல தாலியை கட்டினாரு. அந்த உண்மையை மறைச்சி உங்க கூட குடும்பம் நடத்தினாரு. அது தப்பு இல்லையா? காரியமா பார்த்தா தப்புதான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நீங்க அதை தூக்கி குப்பையில போடுங்க. காரணமா? காரணம், பெரிய காரணம். இந்த 2 கல்யாணம், ரெட்டை வாழ்க்கை, இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே உங்களுக்கு அருவருப்பா இல்ல? உங்களுக்கு தலையில ஆபரேஷன் பண்ணதுனால புத்தி மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவமானம், அசிங்கம், இதை எதை பத்தியும் யோசிக்காம ஒரு ஜட மாதிரி வந்து என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க. பல்லவி, நாக்கு அடக்கி பேசு. அனு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? விட்டு கொடுத்து போறதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு மானங்கெட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. பல்லவி, நீங்களும் நானும் இப்படி தனித்தனியா இருக்கிறதும், அவர் நமக்கு நடுவுல தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்கிறதும் தான் மானக்கட்ட வாழ்க்கை. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்ந்தா, இன்னைக்கு நம்மள கிண்டல் அடிச்சிட்டு இருக்கிறவங்களே மனசு மாதிரி நம்மள பாராட்டுற நிலைமையும் வந்துடும். கேள்வி கேட்கிற எல்லாருக்கும் தைரியமா பதில் சொல்லலாம். கேலி பேசுறவங்கள அலட்சியமா உதாசீனப்படுத்தலாம். இது எங்க வாழ்க்கை, இத நாங்க வாழ்ந்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி தயக்கமே இல்லாம அவங்கள வழி அனுப்பிச்சு வைக்கலாம். அதை விட்டுட்டு எதுக்காக மத்தவங்களுக்காக பயந்துக்கிட்டு இத மானக்கட்ட வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு நம்மள நாமளே ஏமாத்திக்கணும் பல்லவி.
சரி நம்மள விடுங்க பல்லவி. சராசரி மனுஷன் வாழ்க்கையில முக்காவாசி நம்ம முடிச்சாச்சு. ஆனா நம்ம குழந்தைங்க அப்படியா? அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை இன்னும் எவ்வளவோ இருக்கு. அவங்க அவங்க நமக்கு முக்கியம் இல்லையா? அவங்க வாழ்க்கைய நினைச்சாவது நம்ம நல்ல முடிவு எடுக்கணும் இல்லையா பல்லவி? நம்ம விட்டு கொடுத்து போறதுல எதுவுமே கெட்டு போறது இல்ல பல்லவி. அதுக்கு பதிலா கூடுதலா சில நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு அம்மாக்கு பதிலா 2 அம்மா கிடைக்க போறாங்க. அது நல்ல விஷயம் தானே பல்லவி? என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன் பல்லவி. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன பல்லவி? நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல விரும்பல. பல்லவி, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க வாங்கன்னு உள்ள கூப்பிட்ட அதே வாயால வெளியே போங்கன்னு சொல்ல வச்சிடாதீங்க.